இதுல அவளை என்னத்த செய்ய? அவதான் மொத்தமா வச்சு என்னைய செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏய் செல்லம்மா, கேக்குதா இல்லையா? பதில் பேசு. ராசதிக்கா, என்னக்கா எப்படி இருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? கால் கேட்கலையோ? ஏக்கா இல்லக்கா, ஒரே நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. அதான் நீங்க பேசுறது காதுல சரியா விழலக்கா. ஆமா, என்ன சொன்னீங்க? அந்த வீட்ல ஏதாவது செஞ்சியான்னு கேட்டேன். அவளோல என்னென்ன டார்ச்சர் பண்ணான்னு கேட்டேன். இல்ல சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கியா? ஐயோ, என்னக்கா இப்படி சொல்றீங்க? என்னைய பார்த்தா தின்னுட்டு தூங்குற மாதிரியா இருக்கு. உழைக்கிறேன்க்கா, உழைக்கிறேன். உங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கேன். உழைக்கிறியா? என்ன உழைக்கிறா? ஏதோ வேலைக்கு போறியோ? வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போறதோட மோசமான நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். ஏய் செல்லம்மா, இருக்கியா போயிட்டியா? ஏக்கா மறுபடியும் அதே தான்க்கா, நெட்வொர்க் ப்ராப்ளம். ஆமா, என்ன கேட்டியா? எத்தனை தடவை தான் உன்கிட்ட கேட்டு கொண்டாட? அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டேன். ராசதி அக்கா, நான் வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு டபுள் வேலை ஆயிட்டுக்கா. ஒரு நிமிஷம் கூட அவளை சும்மா உட்கார விடுறதே கிடையாது. எப்ப பாரு எதையாவது ஒரு வேலையை கொடுத்து அவளை வேலை வாங்கிட்டே இருக்கேன்க்கா. அப்படியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியானம் 2 மணி நேரம் தூங்குவாளாம். இப்போ அந்த டைம் கூட அவளை நான் ஃப்ரீயா இருக்க விடுறதே கிடையாதுக்கா. ஏதாவது ஒரு வேலையை சொல்லி 24 மணி நேரமா அவளை வேலை செய்ய வச்சுட்டே இருக்கேன். நைட்டு கூடவா செல்லம்மா? நைட்டு மட்டும் சொத்த நேரம் தூங்கிறியாக்கா? ஏன்னா அவ புருஷன் வந்துறியா பத்தியலா? அதனாலதான். இல்லனா அந்த டைம்ல விட மாட்டேங்க அவளை. வீட்டுக்கார 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவேன். ஒரு நிமிஷம் கூட அவளால உட்கார முடியாத அளவுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கானான்னு பாருங்களா. அப்படியா? ஆமா, அந்த சரோஜா வீட்டுல வேலை பாக்குறது இல்லையோ? என்ன பிள்ளைய மடிக்குள்ளேயே தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காளோ? அவளை ஏதாவது செய்ய வேண்டியதானே செல்லம்மா? ராசத்தியக்கா, அவளதான் என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. யோசிச்சு பார்க்க ஒன்னும் ஓட மாட்டேங்க. இந்த குழந்தைய முழுசா வெயிட் வேலையில போட்டு கொண்டாச்சு. ஆனா அந்த சரோஜாவை எதுவுமே பண்ண முடியலக்கா. ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளை தொல்லைன்னு எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துக்கிடியா. இந்த மைனியும் இவ்வளவு நாள் ஆகுது, அவளை ஏதாவது வேலை செய்ய சொல்லுவோம், ஒன்னும் கிடையாது. மகாராணி மாதிரி பெட்டிலே உட்கார்ந்துக்கிடியாக்கா. இந்த குழந்தை இருக்கா பாருங்க, அவளும் போய் ஒரு வேலையை சொல்ல மாட்டேங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவளே மொத்த வேலையை செஞ்சிருக்கியாக்கா. எல்லாருமே அவளை ராணி மாதிரி உட்கார வச்சிருக்காவ. அதான் பிள்ளை பிறந்து 3 மாசம் ஆயிட்டுல. என்னமா அவளை ராணி மாதிரி வச்சிருக்காவ? ஆமாக்கா, அந்த குழந்தைதான் போட்டி போடணும். அவளே எந்த போட்டியும் போடாம அவ பாட்டுக்கு இருக்கால. சொல்ற வேலையில சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சிருயா? ஏன் நான் வேலை வாங்கினா கூட நல்ல வேலை செய்யாக்கா. இப்போ முன்னாடி வரலாம் இல்ல, சோம்பேறியா போய் உட்கார மாட்டேங்க. ஏகப்பட்ட வேலை நான் சொல்லதான் செய்யறேன், அவ பாட்டுக்கு செய்ய பார்த்துக்கிடுங்க. நான் சொன்ன வேலைக்கு அவளுக்குலாம் ஒரு நாள் முழுக்க இடுப்பு உடஞ்சி அதனால ஹாஸ்பிட்டல்ல தான் போய் கிடக்கணும். ஆனாலும் மறுநாள் எழுப்பி வேலை பார்த்துறியாக்கா? ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க. அப்படின்னா அவட்ட வேலை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். நீ வேலையை இந்த சரோஜாட்ட சொல்லு. அதான் பிள்ளை பிறந்து 3 மாசம் ஆயிட்டுல. என்ன அவளை உட்கார வச்சு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? மைனிகிட்ட முதல்ல இதை சொல்லு. இதுக்கு மேல அவதான் வீட்டுல வேலை செய்யணும்னு சொல்லு. எல்லா வேலையும் நீ அவளை பார்க்க சொல்லு. இந்த குழந்தைய அவ பிள்ளை பெத்துட்டா, அதனால அவளுக்கு சொகுசு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு ஏத்தி விடு. மறுபடியும் மாசமாயிட்டான்னு நடிக்க சொல்லு. அவளுக்குள்ள சண்டையை இழுத்து விடு. அப்பதான் அவளுக்கு சண்டை போட்டு நார் வாழ்வேன். அதை நம்ம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம். சண்டையோட முடிவுல ஒருத்தி தான் இந்த வீட்டுல இருக்கணும், இன்னொருத்தி இந்த வீட்டுல இருக்க கூடாது. அந்த அளவுக்கு 2 பேருக்கு இடையில சண்டையை மூட்டி விடு. அம்மா, கிரிமினல் பொம்பளை என்ன மாதிரி கிரிமினலை யோசிக்குது? ராசத்தியக்கா, 2 பேரும் ஒற்றுமையா இருக்காளுவக்கா. எப்படி சண்டையை மூட்டி விட? செல்லம்மா, 2 மருமகள்ல மூத்த மருமகளுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல. இளைய மருமகளுக்கு பிள்ளை பிறந்துட்டு. இது ஒரு விஷயம் போதாதான் அவளுக்கு 2 பேரும் சண்டை போட்டு நாடுறதுக்கு? அவளை பத்தி இவ கெடுத்து சொன்னா, இவளை பத்தி அவ கெடுத்து சொன்னான்னு போய் ஏத்தி விடு. அதுவும் நம்புற மாதிரியே போய் சொல்லு. அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவட்ட பேசு, இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவட்ட பேசு. ஒருத்திக்கு மேல இன்னொருத்திக்கு கோவத்தை தூண்டி விட்டுட்டே இரு. சரியான நேரம் வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு நார் வாழ்வேன். அப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு ஒருத்தைய தெரிச்சு ஓடுவாழ்வேன். பக்கத்துல இருந்து பொத்தவை செல்லம்மா. ஒரு நாள் கொழுந்து விட்டு ஏறியோம். அன்னைக்கு நம்ம அதுல குளிர் காயலாம். சரிக்கா. இப்ப என்ன பண்றது? உனக்கு ஒண்ணு நானே சொல்லணும். இதுக்கு நானே அந்த வீட்டுல போய் எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். செய்ய வேண்டியதானக்கா, எதுக்கு நீ அனுப்பிவிட்டியே? என்ன செல்லம்மா வாய் நீளுது? ஜெயில இருந்து வெளியே எடுத்ததுல மறந்து போச்சு. மறுபடியும் ஜெயிலுக்கே போடணும்? ஐயோ வேண்டக்கா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் நெட்டச்சுதான் நல்லா வேலை செய்யறான்னு சொன்னால, அவளை இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத. போய் அந்த சரோஜாவை ஏதாவது பண்ணு. அவளை என்னக்கா பண்றது? அவளை என்ன பண்ண? ஒன்னும் பண்ண முடியாத உன்னால.
அவ பிள்ளை அழுது துடிக்கணும், அதை பார்த்து அந்த சரோஜா துடிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது போய் பண்ணு போ. சரிக்கா போறேன். இந்த பொம்பளையால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியுது. இவ்வளவு கெட்ட புத்தி இதுக்கு எங்க இருந்து வந்து தொலைச்சதுன்னு தெரியல. இவியலோட அண்ணன் தானே அவரு. அண்ணன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு எப்படிலாம் நினைக்காத. நானாவது பரவாயில்ல, இந்த குடும்பம் என் புருஷனோட அக்கா குடும்பம் தான். இவியெல்லாம் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டி என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ராசாத்தி அக்காக்கு இவ சொந்த அன்னை. இவிய குடும்பம் நாசமா பண்ண நினைக்காவல. ஒண்ணு இல்லைன்னா அது இதுன்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்காவ. சை இவையெல்லாம் வச்சுட்டு அத்தை எப்படிதான் சமாளிக்காவளோ. எப்ப பார்த்தாலும் கிரிமினல் புத்தி. ஆமா, மீனாக்கோட அண்ணன் அந்த வீட்டுல போய் பால் காய்ச்சாரா இல்லையா? ரூபாய் வேற தரவே இல்ல. அங்க என்ன நடக்குன்னே தெரியலையே. அதையும் போய் சீக்கிரமா கவனிக்கணும். சரி, அவைய சொன்ன மாதிரி இந்த பிள்ளை ஏதாவது செய்வோம். என்ன செய்ய, கிள்ளி விட்டுட்டு ஓடி வந்துருவோம். ஹை, இந்த சரோஜாவை காணோம். எங்க போயிருப்பா? குளிச்சிட்டு இருப்பாளோ? இதான் சூப்பர் சான்ஸ். பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு ஓடிடுவோம். சித்தி, என்ன பண்றீங்க சித்தி? சரோஜா இல்லாத நேரத்துல ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? சரோஜா பிள்ளை என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லடா, சும்மாதான். சும்மா எதுக்கு பிள்ளைட்ட வந்து நிக்கிறீங்க? குழந்தை செல்லம், என் பேரனை கொஞ்சம் வந்தேன்டா. ஏதோ சினுங்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சா, அதான் நான் வந்து பக்கத்துல நின்ன உடனே சினுங்கிறத நிறுத்திட்டான். கொஞ்சலாமே பிள்ளைய அப்படின்னு பக்கத்துல வந்து நின்னேன். அதுக்குள்ள நீ வந்துட்டா. எது, நீங்க கொஞ்சம் எதுக்கு வந்தீங்க? இதை நான் நம்பணும். நீங்களாம் கொஞ்சம் எதுக்கு வர மாட்டீங்க, கொல்றதுக்குலாம் வருவிய. ஐயோ, என்னமா இப்படி சொல்லிட்டா? இவன் எனக்கும் பேரன் தான். என் பேரப்பிள்ளை கொஞ்சம் எனக்கு ஆசை வராதா? சரி சரி, கொஞ்ச நேரம் போதும், வேலை இருக்கு, வெளியே போங்க. குழம்பு செல்லம், நீ போடா. நானும் என் பேரனை முழுசா கொஞ்சம் முடிக்கல. கொஞ்சிட்டு வரேன், நீ போய் உன் வேலையை பார்ப்போம். நீங்க கொஞ்ச நேரத்து வரைக்கும் போதும், வேலை நிறைய கிடக்கு, வெளியே வாங்க. குழம்பு செல்லம், உனக்கு வேலை நிறைய இருக்கு. வேலை நிறைய இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு. வாங்க வாங்க, எல்லா வேலையும் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். குழம்பு செல்லம், நான் இந்த வீட்டுல இல்லைன்னா நீ தான் அவ்வளவு வேலையை செய்வியம்மா? ஆமா, நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன் கேக்குறிய? டவுட்டா இருக்கும் நான் வேலை செய்வேன மாட்டேனா? நீ இல்லடா செல்லம், நீ எவ்வளவு நாள் தான் ஒத்தையில வேலை செஞ்சிட்டு இருப்பா? உனக்கு கூட மாட ஒத்தாசைக்கு ஆள் வேணும்ல? சித்தி, அதான் நீங்க இருக்கீல்ல. சித்தி இன்னைக்கு இருப்பேன்டா செல்லம். என்னால உன் கூடயே இருப்பேனான்னு தெரியாதுல்ல. ஏன் சித்தி மண்டை போட போறீங்களோ? தேர்ல போவ கொள்ளையில போவ என்ன வார்த்தை கேட்கா நீ? எவன் அப்படி என்னதான் வைத்தறிச்சல் தெரியல இவளுக்கு. என்னை க்ளோஸ் பண்றதுலயே இருக்கா. சித்தி, அது ஒண்ணு இல்லடா செல்லம். உங்க சித்தப்பா வந்து திடீர்னு என்னைய கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய? அப்புறம் இங்க உனக்கு ஒத்தாசைக்கு யாருமே கிடையாது. நீ அவ்வளவு வேலையும் செய்யணும். 2 நாள் வேலை செய்யறதுக்குள்ளேயே என் இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சு போயிட்டுமா. தினமும் நீ வேலை செய்யணும்ல இந்த வீட்டுல. அதான் உன் மேல அக்கறையில கேட்டேன். சரி சரி, அக்கறை சக்கரையில யாருக்கு யார் மேல வரும்னு எனக்கு தெரியும் சித்தி. ஆனா நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? அது வந்துமா, நான் இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்தா சொகுசா இருந்துட்டு சொகுசாவே வீட்டுக்கு போயிருவேண்டா. ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், மைனி எல்லா வேலையும் செஞ்சிருவாவே. இப்போ உனக்காக சித்தி வேலை செய்யறேன்ல, இப்பதான் சித்திக்கு தெரியுது இந்த வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குன்னு. அடேங்கப்பா, இப்பயா தெரிஞ்சுச்சே? பெரிய விஷயம் சித்தி, பெரிய விஷயம். ஆமாண்டா செல்லம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வீட்டுல அங்கெல்லாம் இவ்வளவு வேலைலாம் இருக்காது பாத்துக்க. சமைக்க முடியலன்னா நாங்க 2 பேர் தானே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். அப்புறம் வீடு கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கிய, என் மாவா என் புருஷன் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்குவேன். மாசத்துக்கு இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு கதை வீட்டை முழுசா சுத்தம் பண்ணுவோம். ஆனா தினமும் வீட்டை மட்டும் பெருக்கிடுவேன், அவ்வளவுதான். மிஷின்ல துணியை போட்டு துவைச்சு எடுத்துருவேன். தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலையே கிடையாது, குறையா திறந்தா தண்ணி வந்துடும். அப்புறம் குடிக்கிறதுக்கு பியூரிஃபை போட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. சமைக்கிற வேலை மட்டும்தான் சித்திக்கு. அதுவும் என்னால் செய்ய முடியலன்னா அவன் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. ஆனா இங்க அப்படி இல்லல்ல. உன் மாமியார் வீட்டுல இன்னும் 100 வருஷத்துக்கு பின்தங்கிதான் கிடக்காவ. மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது, கிரைண்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. ஒரு ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, போரம் கிடையாது, ஆரவும் கிடையாது. நான்லாம் என் வீட்டுல மாவு அரைச்சா 1 மாசத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து தோசையை ஊத்தி ஊத்தி சாப்பிட்டுக்கிடுவோம். அதனால மாவு அரைக்கிற வேலையெல்லாம் எனக்கு கஷ்டமாயே தெரியாது. இங்க தினமும் கையில மாவை ஆட்டி ஆட்டி அடுத்த நாள் செய்ய வேண்டியிருக்கு. அதுவும் நைட் வரைக்கும் தான் அதுக்குள்ள புளிச்சிரும். அதுக்கு மறுநாள் மாவு புதுசா தான் அரைக்கணும். சித்தி, நாங்க மாவு அரைக்கதே ஒரு நாளைக்கு தானே அரைக்கும், 1 மாசத்துக்கு அரைக்கும். மாவு கெட்டு போயிருமேனு கவலைப்படாதுக்கு. அதனால எங்களுக்கு ஃப்ரிட்ஜே தேவை கிடையாது சித்தி. சரிடா செல்லம், இருந்தாலும் வேலை பாடு தானே. 1 நிமிஷம் கூட உட்கார முடியாத அளவுக்கு வேலை இருக்கு உனக்கு. அதை தாண்டா
இனி அவ தாராளமா எல்லா வேலையும் செய்யலாம். நீ கொஞ்சம் மாமியார்ட்ட சொல்லி அவளை வேலை செய்ய சொல்லு. அவ வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா நீ செய்ய மாட்டேன்னு உட்காந்துக்க. அவகிட்ட போட்டி போடு. அவளும் உன்னைய மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே. அவ சொகுசா உட்காந்துக்கிட்டு நீ